என்று வரைபடத்தில் எழுதப்பட்டிருந்தது. அடுத்த நாள் காலை மூவரும் சிறிய பைகள், தண்ணீர், கயிறு எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் சென்றார்கள். காடு மிகவும் அடர்த்தியாக இருந்தது. வித்தியாசமான சத்தங்கள், முள்ளான புதர்கள் எல்லாம் அவர்களை பயமுறுத்தின. ஆனால் அவர்கள் பயப்படவில்லை. ஒன்றாகச் சேர்ந்து பயணம் செய்தார்கள். நீண்ட நேரம் நடந்த பிறகு வரைபடத்தில் காட்டிய இடத்துக்குச் சென்றார்கள். அங்கே ஒரு பெரிய கல்லின் கீழ்மண் பானை இருந்தது. பானையை திறந்தபோது அவர்கள் பொன்னோ வெள்ளியோ அல்லாமல் பழைய புத்தகங்களையும் கல்வெட்டுகளையும் கண்டனர். முதலில் கொஞ்சம் ஏமாற்றமாயிருந்தாலும் புவா சிரித்து, "இதுதான் நம்ம கிராமத்தின் வரலாறு, இதுதான் உண்மையான செல்வம்" என்றான். மூவரும் அந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு திரும்பினார்கள். கிராம முதியோர்கள் அதை பார்த்து மகிழ்ச்சியுடன் பாராட்டினார்கள். அன்றிலிருந்து புவா, செந்தில், கிரிஷ் மூவரும் கிராமத்தின் சிறிய ஹீரோக்களாக மாறினர்.